விண்டோஸ் யூஸராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ரன் ஆப்பில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான கமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா PSR டைப் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப் ரெக்கார்டர் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸ்டெப் ரெக்கார்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். ஸோ இப்போ செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போயிட்டு அடுத்தது சிஸ்டம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பீஸில் ஏதாவது ப்ராசஸை நீங்கள் இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ இந்த எல்லா ப்ராசஸையும் ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். எடுத்துகிட்டு நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஸோ என்னென்ன நீங்கள் பண்ணீங்களோ எல்லாமே இதில் ஷோ ஆகும். அதுவும் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துடும். நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை டெக்ஸ்ட்டாகவே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடும். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரன் கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா MSTSC டைப் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அனதர் பிசி அல்லது ஒரு சர்வர் நீங்கள் வந்து ரிமோட்டில் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா MRT டைப் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கமாண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கமாண்டோட யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் பீச்சில் உள்ள வைரஸை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த டிஃபால்ட் டூலை வந்து விண்டோஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்கேனிங் டைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் பீஸோட வைரஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அடுத்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா DESK.CPL டைப் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆயிரும். ஸோ இப்போ டிஸ்பிளே ஏதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் வந்து ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா main.cpl டைப் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா மவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். மவுஸ் ப்ராப்பர்ட்டிஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இது போல் நிறைய ரன் கமெண்ட்ஸை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.